படிக்கிறாங்க, தோல்வி அடைகிற மாணவர்கள் அவங்களுக்கு இப்போ அது 10th இருக்கட்டும், +2 இருக்கட்டும், இல்லை கல்லூரிகளில் அவங்க நினச்ச நான் இப்போ வந்து நீட் எழுதினேன், ஃபெயிலியர் ஆகிட்டேன், அதில் வந்து நான் டாக்டர் ஆக முடியல அப்படின்னு நினச்சி சூசைட் பண்ணிக்கிற, தற்கொலை செய்து கொள்கிற மாணவர்கள் அல்லது அந்த எண்ணத்துக்கு போகிற மாணவர்கள். இல்லை, அது பண்ணவே கூடாது. உலகளாவிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு வந்து நான் யூடியூப்பில் போய் மைக்கேல் ஜோர்டனோட 9000 ஷார்ட்ஸ்னு ஒரு வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். 1 minute வீடியோ. அவர் 9000 ஷார்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருப்பார். 36 தடவை அவர் கேம் வின் பண்ண வேண்டியதை லூஸ் பண்ணியிருப்பார். அவர் சொல்லுவார், நான் ஃபெயில் ஆகி நான் இது பண்ணதுனால தான் இன்றைக்கி உலகத்திலே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். அந்த வீடியோ 1 minute தான். எப்பெல்லாம் தோல்வி வருதோ அப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்ட் மாறிடும். நிறைய வாய்ப்புகள்ங்கிறது எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு அதாவது உங்களோட 7ஆவதுல ஒரு பிரச்சனை இருந்தது, 8ஆவதுல ஒரு பிரச்சனை இருந்தது, இன்றைக்கி 10ஆவதுல பிரச்சனையாக கூட தெரியாது. காலம் தான் பதில் சொல்லும். காலம் வந்து இட்ஸ் அ பாசிங் க்ளவுட்ஸ். மேகங்கள் வேகமாக நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துல ஃபெயில் ஆனால் நீங்கள் மனம் தளர்ந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. இது எனக்கு அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டு அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா துறைகளையுமே, ஆசிரியர்களாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கலாக இருக்கட்டும், எல்லா துறையிலுமே, IAS ஆட்சி பணியாக இருக்கட்டும், நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஃபெயிலியரை சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சக்ஸஸ் ஆகி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் பாருங்கள். உங்கள் பிரெயின்ங்கிறது பியூட்டிஃபுல் கார்டன். இதில் நல்ல தண்ணி மட்டும் ஊற்றுங்க. நல்ல எண்ணங்களை நீங்கள் தான் ஃபில்டர் பண்ண முடியும். எண்ணங்கள் நல்லா இன்புட் போச்சுன்னா அவுட்புட் நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை பாருங்கள். இது வந்து இந்த எக்ஸாம் மட்டும் லைஃப் கிடையாது. இதுக்கு மேலே வாழ்க்கையில் எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகளை பாருங்கள், அந்த தோல்விகளை பார்க்காதீங்க. தோல்விகள் வந்து இது வெற்றியின் படிக்கட்டுங்கிறத பாருங்கள்.